ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ போத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா அழகு 5லே தான். ஸோ அழகு 5ல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓமை தொடர், அதே போல் வந்து பார்த்தோன்னா ஓமை தொடர்லேயே வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஓமை, உள்ளுற ஓமைனா என்ன, இறைச்சினா என்ன, அந்த ஓமையிலே வந்து பார்த்தீங்கன்னா வினை, பயன், அதெல்லாம் சொல்கிறது நம்ம உருவம், வடிவம், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு வகைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபு தொடரின் பொருள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மரபு தொடர்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதனுடைய பொருள் என்ன, ஒவ்வொரு தொடருக்கான பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ பார்க்க போகிறோம். ஸோ என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ பொதுத்தமிழ் அழகு 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் மரபு தொடரின் பொருள். சரியா? ஸோ நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை, எந்த பொருளை, அதை பார்த்தோம். எப்பொருள்லாம் என்னது, நம்ம சொல்லக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்கள். சரியா? அந்த கருத்துக்களை எந்த சொல்லால் சொல்லணும், எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. மரபுனா என்னம்மா, காலங்காலமாக நமக்கு முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரதான மரபுன்னு சொல்லுவோம். புரியுதா? அதே போல தான் தொடர்கள். புரியுதா? அப்போ மரபு சொற்றொடருக்கு நேரடி பொருள் கொள்ளாது. மரபு சொற்றொடருக்கு நேரடி பொருள் கொள்ளாது. ஒரு மரபு சொற்றொடர், ஒரு மரபு சார்ந்த ஒரு தொடர் இருக்குது அப்படின்னா அதுக்கான நேரடி பொருள் சொல்லாமல் அதன் உட்பொருளை அறிந்து, அந்த தொடரில் என்ன உட்பொருளை சொல்லியிருக்காங்களோ அதை அறிந்து நம்ம தொடர்களில் வாக்கியங்களை என்ன பண்ணுவோம், அமைச்சு பயன்படுத்துவோம். அதான் மரபு தொடர் அப்படின்றத சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம். இந்த கொடிகட்டி பறத்தல் அப்படின்றது மரபு. புரியுதா? அப்போ இந்த கொடிகட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடிகட்டி பறக்கும் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்குமா, அப்போ கொடி கட்டி பறக்கிறதுனா அப்போ கொடியை மேலே கட்டி பறக்கிறதுரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மரபு தொடர். புரியுதா? அந்த மரபு தொடருக்கான நேரடி பொருள் என்னவோ அது இந்த இடத்துல பொருள் பரவாது. அதாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ மரபு சொற்றொடருக்கு நேரடி பொருள் கொள்ளாது அதன் உட்பொருள், கொடி கட்டி பறக்கிறதுனா என்னன்ட்டு உட்பொருள் ஒன்று இருக்கும். புரியுதா? அதை நம்ம தெரிஞ்சு அதை அப்படின்னு புரிந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம், தொடரில் பயன்படுத்துவோம். இந்த தொடரில் அதை பயன்படுத்திருக்காங்க, இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. புரியுதா? இப்போ கொடி கட்டி பறக்கிறது அப்படின்னா மேலே கொடியை கட்டி பறக்கக்கூடிய அந்த நேரடி பொருளை தராது. உட்பொருள் என்ன, கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழோடு விளங்குதல்னு அர்த்தம். புரியுதா? எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வணிகம் செய்கிறாரா, அந்த வணிகத்தில் நாங்கள் தானே கொடி கட்டி பறக்கிறோம் அப்படின்னது. மேலே வீட்டில் கொடியை கட்டி அவன் பறக்கிறான்றது கிடையாது. கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா அந்த வணிகத்தில் அவங்க அப்பா பெஸ்ட்டாக இருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதா? சிறப்போடு விளங்குறாரு, புகழோடு விளங்குறாருன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதை தான் அங்கே சொல்லக்கூடியது. அப்போ திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரம். அப்போ கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல், புகழோடு இருத்தல் அப்படின்றத பொருளை தெரியும். புரியுதா? ஸோ இதுதான் மரபு தொடர். ஸோ இது போல தான் நிறைய மரபு தொடர்கள் இருக்குது. ஒவ்வொரு மரபு தொடரும் என்ன பொருள் தருது அப்படின்ற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு அவசர கொடுக்கை, இது ஒரு எக்ஸாம்பிள். அவர் ஒரு அவசர கொடுக்கடா. புரியுதா? அவசர கொடுக்கை அப்படின்றது, அவசர கொடுக்கனா என்ன, அந்த நேரடி பொருள் எடுத்துக்காது. அவசர கொடுக்கைன்னு என்ன சொல்லி உட்பொருள் ஒன்று இருக்கும். ஏன் ஒரு அவசர கொடுக்கன்னு சொல்கிறோம்? அவசர கொடுக்கை அப்படின்றது இடத்துல உட்பொருள் என்னன்னா எண்ணி செயல்படாமை. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யோசித்து செயல்படாமையே எடுத்தும் கௌத்தம் செஞ்சிருது, அதான் அவசர கொடுக்கும். புரியுதா? அவர் அவசர கொடுக்கடா, என்ன எதுன்ட்டே பார்க்க மாட்டான், உடனே செஞ்சிருவான், எல்லாம் தப்பாக போயிடுது சொல்லுவோமா? ஸோ அவர் ஒரு அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அப்படின்ற பொருளை குறிக்கும். புரியுதா? ஸோ இதே போல் நிறைய மரபு தொடர்கள் இருக்குது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத எக்ஸாம் பாயிண்டில் பார்க்க போகிறோம். ஆயிரங்காலத்து பயிர் சொல்லுமா, கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிரா சொல்லுவோம் அப்படின்னது நீண்ட காலத்திற்குரியதுன்னு அர்த்தம். கல்யாணம் போனால் ரொம்ப 2 பேரும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வாழ போகிறோன்னு அர்த்தம். புரியுதா? அதான் கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிர், நீண்ட காலத்திற்குரியது அப்படின்னு பொருள். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தானே ஒன்றே எதையுமே யோசிக்க மாட்டான், யார் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லி செய்வோம். புரியுதா? ஸோ அதுதான். ஸோ அப்போது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய் என்ன பண்ணும், கறி செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. புரியுதா? அதே போல் தான் பட்டறிவில்லாத படிப்பறிவு, அதுக்கு ஈக்குவலான ஒரு மரபு தொடர் இது. படிப்பறிவு இருக்குது, நான் வந்து பார்த்தோன்னா 1வது 2வது படிச்சிருக்கேன், அதுவே ஒரு படிப்பறிவாக கிடையாது. பட்டறிவுன்றது டிகிரி ஸ்டாண்டர்ட்லையாவது நம்ம சொல்ல நிறைய படிச்சிருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு அறிவுன்றது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படிப்பறிவு தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் உதவும். புரியுதா? ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. அவளை நினைத்து உரலை அடித்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. அவளை நினச்சிக்கிட்டு உரலை அடித்தோம் அப்படின்னா அவள் வந்துருமா, வராது. அப்போ எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருக்குது. இங்கே ஒரு நினப்பு ஒன்றா இருக்கும், அங்கே செய்கிறது ஒன்றா இருக்கும். புரியுதா? அப்போ நினப்பு ஒத்து வராமல் இருக்கிறது. புரியுதா? எண்ணமும் செயலும் வேறையாக இருக்கிறது. முதலை கண்ணீர் பொய் அழுகை. முதலை கண்ணீர் விடாதரா அப்படின்னா அது ஒருத்தவன் பொய்யாகவே அழுவான். அந்த குழந்தைங்களாம் பார்த்துக்கங்க இல்லையா, வீட்டில் என் பொண்ணு அப்படி தான், ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா அது கண்ணில் ஒட்டு சொட்டு தண்ணி வராது, ஆனால் வேணுமே அழுதாதான் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். புரியுதா? அப்படி தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதான் முதலை கண்ணீர் பொய் அழுகை, பொய்யா அழுவாங்க.
புரியுதா? ஸோ அதான் பொய் அழுகை, பாசாங்கு காட்டுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? முதலை கண்ணீர்னு சொல்லுவோம். அவசர கொடுக்கை, அவசர கொடுக்கை இப்போ தான் பார்த்தோம், எண்ணி செயல்படாமை. ஆகாய தாமரை, ஆகாய தாமரைன்னு எதாவது இருக்கா? இல்லாத ஒரு விஷயம் அது. புரியுதா? ஸோ அடுத்து கம்பி நீட்டல், வடிவேல் காமெடி பார்த்தோம் இல்லையா? கண்ணிமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டு விட்டார் அப்படின்னு மறைஞ்சிருவார். புரியுதா? அதான் அப்படின்னது சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுறது, ஓடி போயிடுறது, எஸ்கேப் ஆகிடுறது. அப்போ கம்பி நீட்டல் அப்படின்றது சொல்லிக்கொள்ளாமல் செல்லல், வெளியேறுதல், விரைந்து வெளியேறுதல். புரியுதா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து தாளம் போடுறது, எதையும் சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ கோபி சுதாபர் இந்த காமெடிலாம் பார்க்க முடியும், பொண்டாட்டி வந்தோடனே தாளம் போடுறாடா நீ அப்படின்னது, பொண்டாட்டி சொல்ல சொல்ல என்ன சொல்கிறது, எதை சொன்னாலும் அப்படியே செய்கிறான்னு அர்த்தம். புரியுதா? அதே போல் தாளம் போடுறதுக்கு இன்னொன்று இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்த்தம். புரியுதா? அவன் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், தாளம் போட்டு பார்க்குறான், நான் வாழ்க்கையில் முன்னேற முடியலடா சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் சரியா அப்படின்னது துன்பப்படுதல்ன்ற இன்னொரு பொருளையும் தரும். காணல் நீர், காணல் நீர்ன்றது இருக்கிற மாதிரியே இருக்கும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கோடை காலத்தில் ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்க்கும்போது ஏதோ தண்ணீர் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கிட்ட போகும்போது இருக்காது. அதான் அப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் இருக்காது. புரியுதா? அப்போ இருப்பது போல் தோன்றும், ஆனால் இருக்காது. புரியுதா? பஞ்சாய் பறத்தல், பஞ்சாய் பறத்தல். நேற்று அந்த நியூஸ் கேட்டோடனே பஞ்சா பறந்துட்டான்டா அப்படின்றது என்னது? விரைவாக போயிட்டான்னு அர்த்தம். நியூஸை கேட்டோடனே டக்குன்னு போயிட்டான்னு அர்த்தம். அதான் பஞ்சாய் பறத்தல், அலைந்து திரிதல், புரியுதல், விரைவாக செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். குட்டிச்சோர் அப்படின்னது பயனின்றி இருத்தல், பயனில்லாத ஒரு மனை, பயனில்லாத ஒரு இடம், அதுக்கு பேர் தான் குட்டிச்சோர்னு சொல்லுவோம். கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல், நீ ரொம்ப ஓவராக கொட்டி அளந்துட்டு இருக்க, வாய் அடக்கிக்க சொல்லுவோமா அப்படின்னா அது ஓவராக பேசிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? கொட்டி அளக்காதரா, ஓவராக பேசாதரா அப்படின்னு சொல்லுவோமா, அதான். வாழையடி வாழியாக அப்படின்னது பரம்பரையாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், காலங்காலமாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம்டா, வாழையடி வாழியாக எங்கள் குடும்பம் இதை பண்ணிகிட்டு இருக்கு சொல்லுவோமா, அதுதான். அதுக்கடுத்து கொடி கட்டி பறத்தல், இப்போ தான் பார்த்தோம். தனி புகழோடு விளங்குதல், சிறப்போடு இருத்தல். புரியுதா? சீட்டு கிழிந்து விட்டது, புரியுதா? நேற்று நீ பண்ண வேலைக்கு உன் சீட்டு கிழிச்சிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னது, வேலையை விட்டு உன்னை தூக்கிட்டாங்கடான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ வேலை இழப்பு. அதுக்கடுத்து கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லுதல். புரியுதா? நேற்று போயிட்டு நீ மேனேஜர்கிட்ட அந்த கயிறு திரிச்ச பார்த்தியா, சூப்பர்ரா அப்படிமா அப்படின்னது, இல்லாதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவான், ட்ரிகர் பண்ணி விடுவான். அப்போ இல்லாததான் சொல்லுதல். ஆணை வந்து விட்டது, ஆணை வந்து விட்டது அப்படின்னது, ஆணைன்றது அவனுக்கு ஒரு ஆர்டர், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, அப்போ வேலை கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் புத்தக பூச்சி, ஒன்றும் இல்லாத நிலை, உலகம் அறியாதவன். டே அவன் ஒரு புத்தக பூச்சிடா, வெளி உலகம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. புரியுதா? அப்போ உலகம் அறியாதவன் அர்த்தம். ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு பாருங்க. பெருஞ்செலவாணி, அதிகமாக செலவு செய்கிறவன் தான் பெருஞ்செலவாணின்னு சொல்லுவான். ஓட்டக்கையான் என்னது, அதுவும் செலவாளி தான். ஓட்டக்கை என்னது, எவ்வளோ காசு இருந்தாலும் ஓட்டக்கை என்னது, கை இப்படி வச்சு பார்ப்பாங்க இல்லையா, வீட்டில் கை வச்சு பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னது அதிகமாக செலவு பண்ணான்னு அர்த்தமா. ஹோல்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா என்னது, அவன் செலவு பண்ண மாட்டான்னு அர்த்தமா. புரியுதா? ஸோ என்ன கான்செப்ட் தெரியல, அது அவங்களுடைய நம்பிக்கை. சரியா? ஸோ இப்போ ஓட்டக்கையான் அப்படின்னா செலவாளி. கல்லில் நாறு உரித்தல், கல்லில் போயிட்டு நாறு உரிக்க முடியுமா? முடியாது, அது இயலாத ஒரு செயல். அதை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னது, கண்ணை மூடிக்கிட்டு எதை செய்யலாம்னு செய்கிறான்டா அப்படின்னது, என்ன எதுன்றது ஆராய்ஞ்சு பார்க்கறது இல்லை, அது நன்மையா தீமையா இதையும் பார்க்கறதில்ல, கண்ணை மூடிட்டு செய்யணும். அப்போ கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். எட்டாக்கனி அப்படின்னா முடியாத ஒன்று. புரியுதா? எட்டாக்கனின்றது முடியாத ஒன்று. அப்போ எட்டாக்கனின்றது அந்த கனின்றது எட்டவே எட்டாது, அப்போ அதை பறிக்கவே முடியாது, அதை முடியாத ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து உடும்பு பிடி, உறுதியான ஒரு பிடிப்பு. பிடிச்சாலும் உடும்பு பிடியாக பிடிச்சிருக்காண்டா, புளியங்கொம்பா பிடிச்சிருக்காண்டா சொல்லுவோமா, அதான் உறுதியான ஒரு பிடி. கிணற்று தவளை, அறியாமை. கிணற்று தவளை என்ன பண்ணும், அது கிணற விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. புரியுதா? வெளியில் என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது. நிலத்தில் இருக்கிற ஒரு தவளையாவது பார்க்காது, அதான் கிணற்று தவளை, முடிஞ்சு போகுது, கிணத்துக்குள்ளேயே தான் கிடக்கும். புரியுதாம்மா? ஸோ அது அறியாமை, ஒன்றும் தெரியாமல் இருத்தல். அதுக்கடுத்து மேலதாளத்துடன் அப்படின்னா அது ஆரவாரமாக, இது மேலதாளத்தோட சரியான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்கடா அப்படின்னா அது ஆரவாரமாக இருந்துச்சுடான்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள் திட்டவட்டம்னா அது, நேற்று நான் திட்டவட்டமாக சொல்லிட்டேன்டா, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வராதானே, இது அப்படின்னா அது உறுதியான சொல்லிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனக்கோட்டைன்னா அது வீண் கற்பனை, இதெல்லாம் நடக்குன்னு நீ மனக்கொண்டை கட்டாத, ஒழுங்காக படி சொல்லுவோமா அப்படின்னா வீண் கற்பனை பண்ணாத, படித்தாதானா சோறு அப்படின்றத சொல்லுவோம். அதே போல் தான் கண்ணும் கருத்தும் அப்படின்னா அது முழு கவனத்தோடு இருக்கிறது. வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, தம்பி வெளியூருக்கு படிக்க போகிற, கண்ணும் கருத்துமா இருடா தம்பி, ஏமாத்திடுவாங்கடா அப்படின்னா அது முழு கவனத்தோடு இருடான்னு அர்த்தம். அள்ளி இறைத்தல், அளவிற்கு அதிகமாக செலவு செய்தல். இது என்ன சொல்லுது, உங்கள் அண்ணன் வீட்டில் வந்து அது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காசை அள்ளி இறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒய்ஃப்லாம் ஒரு இடத்துல கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுதான். புரியுதா? ஸோ அதான். அப்போ அளவிற்கு அதிகமாக செலவு செய்தல். ஆறப்போடுது பொறுமையாக இருக்கிறது. மச்சான் ரொம்ப அவசரப்படாத, அந்த விஷயத்தை ஆறப்போடு, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னா அது பொறுமையாக இருடா, பொறுமையாக பார்த்துப்போன்னு அர்த்தம். சரியா? சொந்த காலில் நின்றல், சொந்த காலில்னா பிறரை எதிர்பாராமல் முன்னேறுது, வாழ்க்கையில் முன்னேறுது, அதான் சொந்த காலில் யாரையும் நம்பாமல்
சொந்தக்காலம் என்னது? மற்றவங்களே எதிர்பார்க்கக்கூடாது. மற்றவங்களை எதிர்பாராமல் நாமளே சுயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறது தான் சொந்தக்கால். அலைக்கழித்தல் அப்படின்னா அலட்சியம் காட்டுதல். இதில் பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கான பொருள் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பொருள் விலைக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. சரியா? ஸோ அப்போ அலைக்கழித்தல் அப்படின்னா அது அலட்சியம் காட்டுறது. புரியுதா? நேற்று ஆஃபீஸரு ஏடா அலைக்கழிச்சிட்டே இருக்காரா அப்படின்னா அது என்ன சொல்ல, அவன் என்ன வேலை சொன்னானோ, அவனை என்ன கேட்டு வந்தானோ அதில் அலட்சியம் காட்டுறது. இன்றைக்கி வா, நாளைக்கு வா, போ, அடுத்த மாதம் வா அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியம் காட்டுறது. புரியுதா? அப்போ அலட்சியடிப்பாங்க. நிறைக்குடம், நிறையாக கற்றவன். நிறைக்குடம் தழும்பாது சொல்லுமா? அப்படிதான். ஃபுல்லாக ஒழுங்காக கற்றவன் எப்பயுமே தழும்ப மாட்டான், நிறைக்குடமாக இருப்பான், நல்ல கற்றவன் அவன். குறைக்குடம் அப்படின்னா அரைக்குறையாக படிக்கிறது. நிறையா படிச்சிருக்க மாட்டான், அரைக்குறையாக படிப்பான். புரியுதா? ஸோ ஓகே. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச முறையே பேசுவான். கண் திறத்தல் அப்படின்னா அறியாமையை போக்குதல். நல்ல வேலை நான் போய் மாட்டிருப்பேன், என் கண்ணை திறந்துட்டடா நீ சொல்லுவோமா அப்படின்னா என்னுடைய அறியாமையை போக்கிட்டடானின்னு அர்த்தம். கை தூக்கி விடுதல் அப்படின்னா உதவுதல். கண்ணாக இருத்தல் அப்படின்னா அருகாமையில் இருத்தல். என் கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறது, தம்பி என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன், கண்ணுக்கு கண்ணாக இருந்து பார்த்துக்கோ அப்படின்னா அது பக்கத்துலேயே இருந்து என் பொண்ணை பார்த்துக்கோங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கடுத்து எதாவது விழிப்பாக இருத்தல். ஆறாம் அமர அப்படின்னா அது காலம் கடத்துதல். ஏன்டா வேகமாக ஓடிட்டு ஆறாம் அமர போகணும் அப்படின்னா அது பொறுமையாக காலம் கடத்துறது, பொறுமையாக போகலான்னு அர்த்தம். ஆணி அடித்தார் போல அப்படின்னா உறுதியாக ஒரு விஷயத்த சொல்கிறது, ஆழமாக ஒரு விஷயத்த சொல்கிறது, அதான் ஆணி அடித்தார் போல. வழி வழியாக அதான் வாழையடி வாழியாக, வழி வழியாக, பரம்பரை பரம்பரையாக, காலங்காலமாக எல்லாம் ஒன்று தான். கண்முடித்தம் அப்படின்னா அறியாமை, கவனமின்மை பார்த்துருப்போம். தட்டி கழித்தல் அப்படின்னா ஏதாவது காரணம் சொல்லி தவிர்த்தல், அதான் அலட்சியம் காட்டுறது, தட்டி கழிக்கிறது. அதுக்கடுத்து பாருங்கன்னா கண் துடைப்பு, ஏமாற்றுதல். ஒரு விஷயத்துறது கண் துடைப்பு, ஜஸ்ட்டு கண் துடைப்புக்காக அந்த விஷயத்த நீ சொல்லியிருக்காண்டா, கடைசியில் பார்த்தா என்ன ஏமாற்றிட்டான் சொல்லுவோம் இல்லையா? அதான். அதுக்கடுத்து அரைக்கோவல், போருக்கு அழைத்தல். நீ வேணா சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு அழைக்கிறது, அதான் அரைக்கோவல் விடுதல். புரியுதா? எடுத்து பாருங்கள். மலையேறி விட்டது, ஒழிந்து விட்டது, மறைந்து விட்டது, காலம் கடந்து விட்டது சொல்லுவோமா? ஸோ ஓகே. அதுக்கடுத்து குரங்கு பிடி அப்படின்னா பிடிவாதம். குரங்கு என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா வந்து நம்மள காலையோ கையில் பிடிச்சிக்கும், ஏறி நின்றுக்கும், விடவே விடாது, நம்ம அது கொடுக்குற வரைக்கும் விடாது அப்படின்னா அது பிடிவாதமாக இருக்கும். நீ அதை கூட அப்போ தான் இறங்கும் அப்படின்ட்டு, அதான் பிடிவாதம், குரங்கு பிடி. சூறையாடல் அப்படின்னா அது கொள்ளையடித்தல். சிவாஜி சூறையாடினார் படைகளை கொண்டு படிச்சிருவோம் இல்லையா? அதான் சூறையாடுதல் அப்படின்னா கொள்ளையடித்தல். கை கழுவுதல், தன் பொறுப்பிலிருந்து நழுவுதல். இது வரைக்கும் செய்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று என்னை கழுவிட்டான்டா அப்படின்னா அது தன் செய்யக்கூடிய செயலிருந்து அவன் பொறுப்புலேருந்து அவன் விலகிட்டான்னு அர்த்தம். என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு விலகிட்டான்னு அர்த்தம். அதுக்கடுத்து பெயர் பொறித்தல். பெயர் பொறித்தல்னா புகழை நிலைநாட்டுதல். பாரு, யூபிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியில் இதெல்லாம் நான் படித்து ஒரு ஐஏஎஸ்ஸாவோ ஒரு ஐபிஎஸ்ஸாவோ ஆகிட்டு, இல்லை ஒரு குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 ஆஃபீஸராக ஆகிட்டு என் பேரை நான் வந்து என்ன சொல்கிறது, நம்முடைய கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஏடில் உள்ளே போயிட்டு ரிஜிஸ்டரில் பதிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுதான் நம்ம பெயர் பொறித்தல். அதுக்கடுத்து வாய்க்காட்டுதல் அப்படின்னா எதிர்த்து பேசு, நீ ரொம்ப வாய் காட்டிகிட்டே இருக்கிற, வாயை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதை வீட்டில் சொல்கிறது காமெடியாக நம்ம பேசிக்கிறது. அதுக்கடுத்து தட்டி கேட்டல், கண்டித்தல். சரியா? அகட விகடம் அப்படின்னா தந்திரம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். அக்கறை பச்சை அப்படின்னா பொய்த்தோற்றம். நம்ம சொல்ல முடியாது, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அர்த்தம். இந்த கரையில் இருந்துட்டு அந்தாண்ட தண்ணீருக்கு அந்தாண்டக்கூடிய அந்த கரையை பார்க்கும்போது நம்மளுக்கு பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும், இதை விட அங்கே சூப்பராகடான்னு இருக்கும். ஆனால் அங்கே போகும்போது அங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இது பச்சையாக இருக்கும். அப்போ ஒரு பொய்யான தோற்றம் இருக்குது. அங்கங்கே அந்தந்த சூழலை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே என்ன லட்சணத்தில் இருக்குன்றது. புரியுதா? அதான். அதுக்கடுத்து அடங்கா பிடாரி, எவருக்கும் அடங்காதவர். அடிதடி என்றது சண்டை. சரியா? அழித்தழித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும். அழித்தழித்து அப்படின்னா மீண்டும் மீண்டும் அப்படின்ற பொருளை குறிக்கும். புரியுதா? அழுமுகம் அப்படின்னா பொலிவற்ற முகம், அதான் அழுமுகம். அழுமுஞ்சி சொல்லுமா? அழுமுகம். ஆசை வார்த்தை அப்படின்னா நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய சொற்களை சொல்கிறது, ஆசை வார்த்தை காட்டுறது. தம்பி நீ படிக்கவே வேணாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறது, இப்போ நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, இப்போயும் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் சொல்லுவாங்க, தம்பி ஒன்றும் கிடையாது, 30 நாள் உட்காந்து படி, நீ வேலை வாங்கிடலாம் அப்படிமா. புரியுதா? அப்போ ஆசையை உண்டாக்குறது. புரியுதா? ஸோ அது கண்டிப்பாக வாங்க முடியுமான்றது தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? அப்போ ஆசை வார்த்தை, ஆசை அது நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய ஒரு சொல்கிறது. புரியுதா? ஆனால் அது ஓரளவு கரெக்டான்றதில் சொல்லணும். ஓகே. அடுத்து பாருங்க, இடைச்சுவர். இடைச்சுவர் அப்படின்றது இடையூறு. உங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு சுவர் இருந்தது, நம்மளுக்கு ஒரு இடையூறு தானே, அதான் இடைச்சுவர் அப்படின்றது. அதற்கு இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னா அது எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காண்டான்னு அர்த்தம். துணை அப்படின்னா இடைவிடாமல் திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்காண்டான்னு அர்த்தம். இருதலை கொல்லி, எந்த பக்கமும் துன்பம் தரும். இருதலை கொல்லி அப்படின்றது எந்த பக்கமும் தரும், இந்தாண்ட போனாலும் கடிக்கும், இந்தாண்ட போனாலும் கடிக்கும், எந்த பக்கம் போனாலும் கடிக்கும் இல்லையா, துன்பத்தை கொடுக்கும். அதான் இருதலை கொல்லி. இலைமறைக்காய் அப்படின்னா மறைப்பொருள். ஒரு காயை புரியுதா, இலை மறைச்சிட்டு இருக்குன்னா நம்ம சொல்லுவோம், அது மறைஞ்சிருக்கு இல்லையா, அப்போ அது ஒரு மறைப்பொருளாக இருக்குது அந்த காய். அதுக்கடுத்து ஈட்டுக்கீடு அப்படின்னா சரிக்கு சரி. நீ என்கிட்ட ஈட்டுக்கீடு பேசிக்கிட்டே இருக்க, இது சரி கிடையாது அப்படின்னா அது நான் பேச நீ பேச சரிக்கு சரியாக பேசுறது. உச்சி குளிர்தல் அப்படின்னா மகிழ்வடைதல்.
புரியுதா? நீ பண்ண காரியம் நேற்று என் உச்சி குளிர்ந்துச்சுடா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மகிழ்ச்சி எடுக்கிறது. எடுத்தெறிதல் அலட்சியம் படுத்துறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, அலட்சியப்படுத்துறது. புரியுதா? உதப்பியாய் அப்படின்னா அது என்னது? எச்சில் தெறிக்க பேசுறது. உதப்பி வாயாக இருப்பான், பேச பேச எச்சில் தெரிச்சுக்கிட்டே இருக்கும், அதான் எச்சில் தெறிக்க பேசுறதுல தான் உதப்பி வாய். உப்பில்லா பேச்சு அப்படின்னா பயற்ற செயல். நீ பேசுகிற பேச்செல்லாம் உப்பில்லா பேச்சுடா, எதுக்கும் யூஸ் கிடையாது அப்படா அப்படின்னு சொல்லுமா, அதான். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழுவதும். சரியா? ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா தப்பி ஓடுதல். சரியா? கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். இப்படி ரொம்ப வியர்வாக இருந்ததுன்னா உடம்புற மட்டும் சொல்லுவோம், கசகசகன்னு இருக்குன்னு சொல்லுவோமா. ஸோ அதுதான். அதை அடுத்து கருவறுத்தல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல். நேற்று என்னை பண்ணிட்டல, என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டல, புரியுதா, உன் குடும்பத்தை கருவறுக்கிறேன். மூவியில் பார்த்துட்டு இல்லையா, வில்லெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா உன் குடும்பத்தை நிர்மூலமாக்குறேன், உனக்கு எதுவுமே இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான். அதை அடுத்து கரையேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கரையேறுதல் எப்படியோ என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்கள கரை சேர்த்தணும் அப்படின்னது ஈடேறுது, அவங்களுடைய எண்ணங்களை ஈடேறுறது. புரியுதா? அது கறி பூசல் அப்படின்னது மானம் குலைத்தல். எதை நீ வேலை பண்ணிட்டல, உன் மூஞ்செல்லாம் கறி பூசுகிறேன் பாரு அப்படின்னது உன் மானத்தனை வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். கரடு முரடு அப்படின்னா ஒழுங்கின்மை, கரடு முரடாக இருக்கிறது, ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை, கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, அது பேர் என்னது? ஒலி. நிறைய சத்தங்கள் எழுப்புவாங்க இல்லையா, ஒலிக்கைன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா உற்சாகமுடைமை, ரொம்ப உற்சாகமாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதான் கலகலப்பு. அடுத்து கழுத்தறுத்தல் அப்படின்னா நம்ப வச்சு ஏமாத்துறது. இது கழுத்து அறுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நம்ப இருக்குது, நம்ப வச்சு ஏமாத்துது. அடுத்து கிளப்பி விடு அப்படின்னா தூண்டி விடுறது. என்னென்ன எதோ சொல்கிறேன் கிளப்பி விடு அப்படின்னு சொல்லுவோமா, அப்படின்னா அது தூண்டி விடுறது. அடுத்து காது ஊத்துறது. காது ஊத்துறது அது வஞ்சித்தல் இல்லை ஏமாற்றுதல்னு சொல்லுவோம். புரியுதா? காற்றாய் பறத்தல் அப்படின்னா விரைவாக போகிறான், சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். கில்லுக்கீரை அப்படின்னா மிக எளிது. நீ சொல்கிற விஷயம்லாம் எனக்கு கில்லுக்கிற மாதிரி சும்மா அப்படி தட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னா அது செஞ்சுட்டு போயிடுவோம்னு அர்த்தம். அப்போ மிக எளிமையான ஒரு விஷயம்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா அது வழி செலுத்துதல். நம்ம ஆற்றுப்படை இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படைன்னா என்னது ஒருத்தர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னா அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி இன்னொருத்தர் வழி காட்டுறது. பொதுவாக ஆற்றுப்படுத்துறதுன்னா இன்னொருத்தருக்கு வழி காட்டுறது, அதுக்கு பேர் தான் வழிப்படுத்தல், வழி செலுத்தல். கைக்கு உதவல். இங்கே பாருங்க, கைக்கு உதவல், கைக்கு உதவல், அதான் கைக்கு உதவல். கைக்கு உதவல்னா நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது, சமயத்துக்கு உதவுறது, அதான் கைக்கு உதவல். கை நீட்டுதெல்லாம் என்னது? திடுறது. நேற்று எங்கள் அப்பா பாக்கிட்டு 10 ரூபாயை என்ன பண்ணுறான் தெரியாமல் கை நீட்டிட்டான்டா சொல்லுமா, எனக்கு தெரியாமல் அவர்கிட்ட போய் கை நீட்டான் அப்படின்னது, எனக்கு தெரியாமல் அவன்கிட்ட போய் கடன் வாங்கிட்டான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ திடுறது, கை நீட்டுறது. அதுக்கப்புறம் கை மாற்று, டே ஒரு 10 ரூபா கை மாற்றா கூட அப்படின்னா அதை கடன் கொடுக்கறது. அப்புறம் கை நனைத்தல், பிறர் வீட்டில் போயிட்டு விருந்துடணும், அதான் மாப்பிள்ளை போய் கை நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான். அதுக்கடுத்து கொட்டி கொடுக்கறது, மிகுதியாக கொடுக்குறது. அவனுக்கு என்ன போயிட்டு அப்படி கொட்டி கொடுக்குறீங்க, மிகுதியாக கொடுக்குறீங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். கோணல் மாடல் அப்படின்னா அது தாறுமாறாக போகுதுன்னு அர்த்தம். சப்பை கட்டுதல் அப்படின்னா சப்பை கட்டுறது என்னது? ஒரு தப்பை செஞ்சுட்டு இல்லை நான் பண்ணவேன்னு சொல்லிட்டு சப்பை கட்டுறது, அதான். குற்றத்தை தான் செய்த குற்றத்தை தாங்கி பிடிக்கிறது. குற்றம் தெரியும், செஞ்ச தப்புன்னு தெரியும், தாங்கி பிடிக்கிறது. கோலாகலமாக ஆடம்பரம்னு அர்த்தம். சந்து பொந்து அப்படின்னா மூளை முடுக்கு. சர்க்கரை பேச்சு அப்படின்னா இனிமையாக பேசுறது. தம்பி அவனை நம்பிடாதீங்க, அவன் சக்கரை மாதிரி பேசுவான் அப்படின்னா அது ரொம்ப இனிமையாக பேசி ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, சுற்றுமுற்றும். சுற்றுமுற்றும் அப்படின்றது அனைத்து பக்கமும் அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் காட்டுதல்னா ஏமாத்துறது, எனக்கே தண்ணி காட்டுதல் நீ உன்னை நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவோமா, அதான். தாரை வார்த்தை, ஒரே நிமிஷமா. ஓகே, தாரை வார்த்தைலாம் தொலைத்து விடுதல், இல்லை பிறர்கிட்ட கொடுத்துறது, தாரை வைக்கிறது. புரியுதா? அதுக்கடுத்து நெளிவு சுழிவு அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வு. பஞ்சப்பாட்டுனா ஓயாமல் தன்னுடைய வறுமையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டே சும்மா பஞ்சப்பாட்டு பாடாதரா, எல்லாருக்கும் தானே வறுமையாக இருக்குது, ஏன்டா சும்மா ஏழ்மையை பற்றியே பேசிகிட்டு இருக்கா சொல்லுவாங்க இல்லையா, அதான் பஞ்சப்பாட்டு. பட்டு போதல் அப்படின்னா சாதல். நேற்று இந்த மரம் அந்த இடி இடிச்சு பட்டு போச்சுடா சொல்லுவோமா இல்லையா, செத்து போச்சுடா சொல்லுவோம் இல்லையா, அதான். பற்ற வைத்தல் அப்படின்னா பகை மூட்டுறது, நல்லா பற்ற வைக்கிறடா சொல்லுமா, பகையை உண்டாக்குறது. அதுக்கடுத்து பாடுபடுதல் அப்படின்னா மிக கடினமாக உழைத்தல். புரியுதா? அதான் பாடுபடுறதுனா கடினமாக உழைத்தல். பித்து பிடித்தல் அப்படின்னா என்னது? பைத்தியம் பிடித்தல். புரியுதா? பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்றுதல். பூத்து போதல் அப்படின்னா பார்வை மங்குறது. நல்லா வெயில தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே இருட்டான வீட்டு டப்புன்னு உள்ள நுழையும் போது என்ன சொல்லுவோம், கண்ணெல்லாம் பூத்து போச்சுடான்னு சொல்லுவோமா, அப்போ பார்வைனா மங்குற மாதிரி இருக்கும், அதான் பார்வை மங்குதல். பெருக்கெடுத்தல், வெள்ளம் மிகுதியாதல். பைய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டே பைய நட அப்படின்னா மெல்லமாக நடன அர்த்தம். பொழுதுபோக்குதல் அப்படின்னா காலம் கழித்தல். போதா காலம் அப்படின்னா என்னுடைய போதா காலம், உன்ட்டெலாம் வந்து ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னா என்னுடைய கெட்ட காலம், அதான் கேடு காலம், கெட்ட காலம் அப்படின்னு அர்த்தம். மடங்கடித்தல் அப்படின்னா தோற்கடித்தல். மடங்கடிக்கிறது, டே அவனை மடக்கட்டுறா சொல்லுவான், மடக்கட்டுறா அப்படின்னா அது தோக்கட்டுறான்னு அர்த்தம். அதுக்கடுத்து மட்டு மரியாதை அப்படின்னா தகுதிக்கேற்ற மரியாதை. ஏன்னா அப்படி பேசிவிட்ட ஒரு மட்டு மரியாதை வேணாம் அப்படின்னா அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ அவரை பேச வேணாம், மரியாதை கொடுக்க வேணாம்னு அர்த்தம். சரியா? மரியாதை கொடுனா மரியாதை கொடுக்க வேணாமா அப்படின்னு அர்த்தம்.
சரியா? நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. மல்லு கட்டுறது அப்படின்னா கட்டாயப்படுறது எல்லாம் போட்டி போடுறது. என்கிட்டயே மல்லு கட்டுறிய நீ சொல்லுவோமா, என்கிட்டயே போட்டி போடுறிய நீ, அதான் சரியா? வணங்காமுடி அப்படின்னா ஒருவருக்கும் பணியாதவன், அதான் வணங்காமுடின்னு சொல்லுவோம். அதையடுத்து வயிற்றில் அடித்தல் அப்படின்னா வாழ்க்கையை கெடுக்கிறது. ஏன்டா அவங்க வயிற்றில் போய் அடிக்கிற சொல்லுமா, ஸோ அதான் அவங்கள கெடுக்காதான்னு அர்த்தம். அதுக்கடுத்து வயிற்று எரிச்சல் பொறாமப்படுறது. வாய்ப்பூட்டு அப்படின்னா அது பேசாமல் தடுறது. வாய்ப்பூட்டு சட்டம் படிச்சிருப்போம் இல்லையா, அதான் பேசாமல் தடுக்கிறது. மேடைகள்லாம் பேசாமல் தடுக்கிறது வாய்ப்பூட்டு சட்டம். வாயை கட்டுதல் அப்படின்னா சிக்கனமாகனு அர்த்தம். ஏன்டா இவ்வளோ சொல்ல பண்ணுற, வாயை கட்டி வைத்த கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா அது ரொம்ப சிக்கனமாக வாழ்க்கையை நடத்திருக்காங்க, நம்மளோட அம்மா அப்பாலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதான் ஸோ வாயை கட்டி வயிற்றை கட்டி அப்படின்னா சிக்கனமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? வாரி இறைத்தல் அப்படின்னா வீணாக்கிறது. ஏன்டா காசை வாரி இறைக்கிற அப்படின்னா வீணாக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வானம் பார்த்த பூமி அப்படின்னா மழையால் விளையக்கூடிய நிலம், அதான் வானம் பார்த்த பூமி. விழிப்புதுங்கிறது அப்படின்னா வேலை நெருக்கடி. புரியுதா? எனக்கு கொடுத்த ஒர்க் ப்ரெஷரே அவ்வளோ டாஸ்க் கொடுத்தாங்கடா கம்பெனியில், விழிப்புதுங்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னா என்னது, அவ்வளோ ப்ரெஷர் போடுறது, வேலை நெருக்கடின்றது இருக்குது. விளக்கேற்றி வைத்தல் அப்படின்னா வாழ வைக்கிறது. அவர் தாண்டா என் வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சார் சொல்லுவோமா, வாழ வைச்சார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வெளுத்து வாங்குதல் அப்படின்னா செய்வதை நன்றாக செய்தல் சொல்லுவோம் இல்லையா, டே நேற்று மழை வெளுத்து வாங்கிருச்சு அப்படின்னா அது நல்ல மழை செய்ய, அந்த மழை பெய்கிறதையே அந்த மழை நல்லா செஞ்சுட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதான் வெளுத்து வாங்க. நேற்று எங்கள் அப்பா போட்டு செம்ம வெளுத்து வாங்கிட்டாரா அப்படின்னா அது அடிக்கிறதையே நல்லா அடிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ செய்கிறத நல்லா செய்கிறது. வேண்டாம் வெறுப்பு சொல்லுமா, விருப்பமின்மை. வேண்டாம் வெறுப்பை பெற்று காண்டாமிருகன்னு பேர் வச்ச மரம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ வெறுப்புன்றது என்னது, விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறது, அதான் வேண்டாம் வெறுப்பு. சரியாம்மா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள். ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில். ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க. சரிப்பா? மரபு தொடர்னா என்னென்ன மரபு தொடர்கள் இருக்குது, அதே போல் அந்த மரபு தொடர்கான பொருள் என்ன, அதே போல் இது வரைக்கும் தட்டிக்கேட்டல் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸிமம் கவர் ஆகும். புரியுதா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இருக்கிறதெல்லாம் ஸோ ஒரு பொதுவான ஒரு ஸ்கூல் புக் கிடையாது, ஒரு புத்தகத்துலேருந்து அந்த ஆசிரியருடைய சிறப்பு புத்தகத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி எக்ஸாமில் மரபு தொடர்கள் வருமானா இதில் எல்லாத்தையும் ஒரு சிலது வரலாம். புரியுதா? பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் பேசிக்ஸ். மேக்ஸிமம் உள்ள மரபு தொடர்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதோ பெருசாலாம் மேக்ஸிமம் இருக்காது, உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அதனால் திங்கிங் பண்ணுற அந்த ஒரு நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருந்தாலே நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு தலைப்போட. ஸோ தேங்க்யூ.